رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه والناس أجمعين أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم والقرآن المجيد: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. இன்று நான் உங்கள் முன்னாடி எடுத்துக்கொண்ட தலைப்பு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அச்சம். ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வேலையை செய்து கொண்டு அமர்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு மனிதர் அங்கு வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் முறையிட்டார்கள். யார் சொல்ல இந்த மாதிரி வந்து ஒரு மனிதரை எனக்கு அநியாயம் செஞ்சுட்டாங்க, அவங்க கூட்டது நீங்கள் எனக்கு வந்து நீதி அடிச்சுட்டாங்க கூப்பிடுறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணுறாங்கன்னா, யாருக்கு வந்து அநியாயம் அளிக்கப்பட்டதோ அந்த மனிதரை வந்து அடிச்சிடுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அடிச்சிட்ட பிறகு அவங்க அடிச்சுட்டு அந்த மனிதர் வந்து போயிடுறாங்க. அந்த இடத்துல இருந்து திருப்பி உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சஹாபியை அழைத்து போய் அந்த மனிதரை அழித்துவாங்க சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த மனிதர் வந்த பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அவங்க கிட்ட இருந்த அந்த சாட்டையை கொண்டு, நீங்கள் வந்து நான் உங்களுக்கு அடிச்சல, நீங்கள் வந்து எனக்கு அடிங்க சரி சொல்கிறாங்க. இதை கொண்டு அதெல்லாம் எனக்கு கேள்வி கேட்பான் சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த மனிதர் சொல்கிறாங்க, நான் வந்து அல்லாஹ்வுக்காகவும் ரசூலுக்காகவும் நான் மன்னிச்சிட்டேன் சொல்லி அந்த மனிதர் சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒரு நாள் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஒரு இரும்பு பொருள் வந்து அவங்க கையில் வச்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் இந்த இரும்பு பொருளை எடுத்துடக்கூடாதா சொல்லி யோசிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து துவா செஞ்சுட்டு உட்காந்துருக்காங்க. உமரே, உனக்கு வந்து இந்த மாதிரி வந்து நீ வந்து வழிகேட்டில் இருந்த அல்லாஹ் வந்து உனக்கு நேர்வழி கொடுத்தான், உனக்கு வந்து கண்ணியத்தை கொடுத்தான், அப்போ நீ வந்து அல்லாஹ்வுக்கு அஞ்சு கொண்டு இருக்கணும் சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு துவா செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட மதீனா நகரத்துலேருந்து வெளியே ஒரு வேலையாக காட்டு பகுதிக்கு போனாங்க. அப்போ வந்து அந்த காட்டு பகுதியில் வந்து ஒரு பெண்ணிமணியை சுற்றி மூன்று குழந்தைகள் அழுது கொண்டிருந்தார்கள். அப்போ வந்து அந்த பெண்மணியை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, ஏன் வந்து பிள்ளைங்க அழுதுட்டு இருக்காங்கன்னு கேட்கும்போது அந்த பெண்மணி சொல்கிறாங்க, என்னிடத்துல எந்த ஒரு உணவும் இல்லை, உணவு இல்லை, நான் சமைச்சிட்டு இருக்கிறத பார்த்து பிள்ளைங்க அழுது தூங்கிடுவாங்க சரி கேட்குறாங்க. ஏன் உங்ககிட்ட உணவு இல்லைன்னு கேட்கும்போது, எங்களுக்கு நியமித்த அமீர் வந்து எனக்கு வந்து நாங்கள் இந்த இடத்துல இருக்கோம்னு சொல்லி எங்களை கவனிக்கல. அந்த விஷயத்தை வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட உடனே அல்லாஹ்வுக்கு அஞ்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த இடத்துல இருந்து புறப்பட்டு பைத்துல் மாலுக்கு போய் ஒரு மூட்டை நிறைய அரிசி கோதுமை துணி போன்ற எல்லாத்தையும் போட்டு அவங்க எடுத்துட்டு வராங்க. அப்போ வந்து அவங்களுடைய தோழரான அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருந்தாங்க. அப்போ கேட்குறாங்க, அமீருல் முஃமினீனே நீங்கள் வந்து அதை தாங்க, நான் தூக்கிட்டு வரேன். இதே மாதிரி 2 வாட்டி கேட்குறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. 3வது வாட்டி கேட்கும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து அல்லாஹ் வந்து மறுமையில் வந்து என்னை கேள்வி கேட்பான், நீங்கள் வந்து அதுக்கு பதில் சொல்வீங்களா சொல்லி கேட்குறாங்க. அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அமைதியாகவே இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணுறாங்கன்னா, அவ்வளோ ஒரு ரொம்ப வயதான நேரத்துலேயும் அவங்க அந்த மூட்டையை வந்து தூக்கி தோளில் சுமந்து கொண்டு அந்த பெண்மணி வீட்டுக்கு போய் அவங்களோட கையால் சமைச்சு அந்த குழந்தைங்களுக்கு வந்து உணவு பரிமாறிக்கிறாங்க. அப்போ வந்து அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, அமீருல் முஃமினீனே நீங்கள் வந்து சமைச்சு கொடுத்துட்டீங்க, வந்துட வேண்டியதானே சொல்லி கேட்கும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அஸ்லமே இந்த மாதிரி வந்து நம்ம வந்து அந்த குழந்தைங்க அழுதுட்டு இருந்தது பார்த்தோம், பசியால் அழுதுட்டு இருந்த அந்த குழந்தைங்களை பார்த்தோம் நம்ம. அப்போது பசி தீர்ந்து அவங்க சந்தோஷமாக விளையாடிட்டு இருந்த அந்த சமயத்தை நம்ம பார்க்கணும், அதனால நாங்கள் வந்து சிறிது நேரம் அமர்ந்து கொண்டு நான் வந்தேன் சொல்லி சொல்கிறாங்க. அப்போது அல்லாஹ்விடத்தில் வந்து அவ்வளோ அச்சமுடைய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து இருந்தாங்க. நம்ம வந்து இந்த காலத்தில் வந்து எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் ஒரு சின்ன பாவமாக இருந்தாலும் அல்லாஹ் பார்க்குறான் தானே, அவன் பார்க்குறதான் செய்கிறான்னு சொல்லி நம்ம இருக்கோம். ஆனால் அல்லாஹ்வுக்கு அஞ்சு அந்த காலத்தில் வந்து சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்களோ அதே போல் அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவர்களாக நம்ம அனைவரையும் அல்லாஹ் ஆக்கிற்கு அருள் புரிவானாக. வாக்கல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.